ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வெற்றி துளசி கதையில் அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போதாங்க அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம முருகன் என்ன செய்கிறாருன்னா, அவங்க அப்பாவை வந்துட்டு பார்க்குறாரு. பார்க்கும் பொழுது அவங்க அப்பா தலையில் வந்துட்டு ஒரு துணியை போட்டு முகத்தை மறைச்சிக்கிட்டு அந்த பக்கமாக நடந்து போகிறாரு. உடனே நேராக ஓடி போயிட்டு இந்த விஷயத்த யார்கிட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது அவங்க துளசியோட வீட்டுக்காரர் வெற்றியும் வராங்க. அவங்க 2 பேர்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லி அவங்க அப்பா போன பகுதியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு கட்டிடம் ஒன்று இருக்குது. இந்த கட்டிட பக்கம்தான் அப்பா வந்ததாக சொல்கிறாங்க. உடனே முருகன் வந்துட்டு சொன்னது கேட்டதும் துளசி வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்ம அப்பா உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுது மகேஷும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. மகேஷ் சொல்கிறாரு, என்ன வெற்றி, மாமா இங்கே தான் இருக்காரா, வாங்க போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நல்லவர் மாதிரியே சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு எல்லாரையும். உடனே என்ன செய்கிறாங்கன்னா, எல்லாரும் வந்துட்டு அந்த கட்டிடத்துள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்க்கும் பொழுது ஒரு ஆள் வந்துட்டு அங்கே துளசியோட அப்பா மாதிரியே இருக்காங்க உருவத்தில். அவங்க உட்காந்துருக்காங்க அதே மாதிரி முகத்தை மறைச்சிக்கிட்டு. உடனே அவங்க தான் வந்துட்டு துளசியோட அப்பா சிவராமன் நினச்சிக்கிட்டு வெற்றி என்ன செய்கிறாருன்னா, வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. வாங்க வெளியில் வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட்டுருங்கன்னு சொல்லி அவர் பயந்து அழ ஆரம்பிக்கிறாரு. வெளியில் கூட்டிகிட்டு வந்த பிறகு பார்த்தா அது சிவராமனே கிடையாது. சிவராமன் மாதிரியே உருவத்தில் இருக்கிற வேறு ஒரு ஆள். அவங்கள பார்த்ததுமே நம்ம துளசி வந்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன இது, அப்பான்னு நினச்சி கூட்டிகிட்டு வந்தா இங்கே பார்த்தா அப்பா இல்லையே, வேறு யாரோ இருக்காங்க. அப்போது அப்பா எங்கே போயிட்டாரு? அப்போ உண்மையாகவே நம்மளும் முருகண்ணனும் பார்த்தது நம்ம அப்பா கிடையாதா? அப்பா உருவத்தில் இருக்க இவரை தான் நம்ம பார்த்துருப்போமோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்துட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே வந்துட்டு மகேஷுடைய திட்டம்தான். ஏன்னா சிவராமன் வந்துட்டு கண்டிப்பாக அங்கே தான் வந்தார். சிவராமன் வந்ததை வந்துட்டு நம்ம மகேஷோட ஆட்கள் தான் வந்துட்டு பார்த்தாங்க. பார்த்துட்டு இருந்துட்டு கரெக்டான நேரத்தில் அந்த இடத்துல இருந்து சிவராமனை வந்துட்டு தூக்கிட்டு போயிட்டு வேற ஒரு இடத்துல மறைச்சி வச்சுருக்காங்க கட்டி போட்டு. அதே சமயத்தில் இங்கே வந்துட்டு சிவராமன் உள்ளே வந்தது மாதிரியே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் மாதிரியே இருக்க ஒருத்தருக்கு பணம் கொடுத்து அவர் மாதிரியே வேஷம் போட்டு நடிக்க வச்சுருக்காங்க. ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரியாமல் ஃபாலோ பண்ணுறாங்க நம்ம மகேஷ்னால் மட்டும்தான் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பண்ண முடியுதுன்னு கூட சொல்லலாம். அப்போ உடனே வெற்றி என்ன செய்கிறாருன்னா, துளசி, நம்ம பார்த்தது வந்துட்டு மாமா கிடையாது துளசி, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக மாமா வந்துட்டு உயிரோடு இருப்பாருன்னு தான் எனக்கு தோணுது, நிச்சயமாக நாம் அவரை தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெற்றி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அப்பாவை பார்த்தோன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக வந்தோம், முருகன் அண்ணனும் அப்பாவை பார்த்ததா சொன்னார், ஆனால் இப்போது இங்கே வந்து பார்க்கும் பொழுது அப்பாவுக்கு பதிலாக அப்பா மாதிரியே வேறு ஒருத்தவங்க இருக்காங்க, எனக்கு இதெல்லாம் பார்க்கும் பொழுது அப்போ நம்ம பார்த்தது அப்பா இல்லையோ அப்படின்னு தான் தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை துளசி, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக மாமா உயிரோடு இருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மகேஷ் உடனே என்ன செய்கிறாங்கன்னா, சரி வெற்றி, நானும் போயிட்டு மாமாவை தேடுறேன், நீங்களும் தேடுங்க, ஏதாவது வந்துட்டு மாமாவை பற்றின நியூஸ் கிடச்சா உடனே என்னை கூப்பிடுங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நல்லவர் மாதிரியே வேஷம் போட்டு உடனே கிளம்பி அங்கேருந்து போகிறாரு. அப்போ உடனே என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம வெற்றியும் துளசியும் அங்கேருந்து கிளம்புறாங்க முருகனை வந்துட்டு கூட்டிகிட்டு. அப்போது சிவராமனை வந்துட்டு ஒரு கட்டிடத்தில் கூட்டிகிட்டு போயிட்டு மறைச்சி வச்சுருக்காங்க. அங்கே வந்துட்டு நேராக மகேஷ் போகிறாரு. மகேஷ் அங்கே போகும்பொழுது ஒரு மாதிரியாக திருலிங்காக காமிக்கிறாங்க. அப்போ உடனே அந்த இடத்துல சிவராமன் முகத்தை காமிக்காமல் ஒரு துணியை போட்டு மறைச்சி வச்ச மாதிரி தான் இருக்கார். அப்போது பக்கமாக நெருங்கி போயிட்டு, என்ன மாமா சௌக்கியமா, என்ன மாமா மறுபடியும் நீங்கள் வந்து இன்னும் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்களே மாமா, திரும்ப என்னைய கெட்டவனாகவே ஆக்குறீங்களே மாமா, நானும் நல்லவனாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் நீங்கள் என்னைய நல்லவனாக இருக்க விட மாட்டேங்கிறீங்களே மாமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ உடனே என்ன செய்கிறாங்கன்னா, சிவராமன் பக்கத்தில் மகேஷ் வந்துட்டு நெருங்கி போகிற மாதிரி காமிக்கிறாங்க. கண்டிப்பாக அங்கே இருக்கிறது சிவராமனாக இருந்தால் மகேஷ் வந்துட்டு சிவராமனை உயிரோட விட வாய்ப்பு கிடையாது. ஏன்னா சிவராமனை உயிரோட விட்டால் மகேஷுடைய அந்த கெட்ட குணங்கள் எல்லாம் வெளியில் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக அதே இடத்துல சிவராமனுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்து இந்த உலகத்தை விட்டே அனுப்பி வைக்கணும் அப்படின்னு தான் அவர் வந்துட்டு முடிவு எடுப்பார். இன்னொரு பக்கம் வந்து நம்ம அஞ்சலியையும் அவங்க அம்மாவையும் தான் காமிக்கிறாங்க. அப்போது அஞ்சலி வந்துட்டு சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதம்மா, அக்காவும் அண்ணாவும் வந்துட்டு அப்பாவை பார்த்தாங்களாமா, அப்பாவை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எப்படியும் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க கண்டுபிடிச்சி அப்படின்னு சொல்கிறாங்க.
என்ன அஞ்சலி சொல்கிற? உங்கள் அப்பாவை அவங்க பார்த்தாங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை என்னால் நம்பவே முடியல. எனக்கு தெரியும் அவர் நம்மளை விட்டு எங்கேயும் போயிருக்க மாட்டாருன்னு. நான் தான் சொன்னேன்ல, ஆனால் நீங்கள் தான் யாருமே நம்பவே இல்லை. துளசி சாரி அஞ்சலி, வா அஞ்சலி, நம்ம போயிட்டு உங்கள் அப்பாவை பார்த்து கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போ உடனே அஞ்சலி சொல்கிறாங்க, இல்லைம்மா நம்ம இப்போ போக வேணாம். வெற்றி மாமாவும் துளசிக்காவும் இப்போ அப்பாவை தான் தேடி போயிருக்காங்க. கண்டிப்பாக அவங்கள கூட்டிகிட்டு வந்துடுவாங்கம்மா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் மகேஷ் வந்துட்டு என்ன செய்கிறாருன்னா, நேராக வந்துட்டு அந்த ரவுடிங்களுக்கு கால் பண்ணி பேசுகிறாரு. அப்போது அந்த ரவுடிங்க வந்துட்டு சிவராமனை பற்றி ஏதோ விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிட்டு வந்துட்டு நேராக அந்த ரவுடி வந்துட்டு வீட்டுக்கு வரத்துக்குள்ளேயுமே நம்ம அஞ்சலி என்ன செய்கிறாங்கன்னா, நேராக போயிட்டு ஒரு பில் ஒன்று வந்துட்டு பேப்பர் கையில் எடுத்து தூக்கி அந்த கட்டிலுக்கடியில் போட்டிருப்பாங்க. அதை போயிட்டு மகேஷ் வீட்டுக்கு வரது உள்ள வரைக்குமே நம்ம போயிட்டு அதை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்துட்டு நேராக போயிட்டு தேடி பார்க்குறாங்க. ஆனால் அந்த பேப்பர் வந்துட்டு எங்கே போணுச்சுன்னே தெரியல. காற்றுல வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு பறந்து போன மாதிரி அந்த இடத்துலையே வந்துட்டு காணாத மாதிரி இருக்குது. அப்போ உடனே வந்துட்டு நம்ம அஞ்சலி நினைக்கிறாங்க, இந்த மகேஷோடைய குணங்களை வந்துட்டு இன்னும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை நம்ம அப்பா வந்துட்டு உயிரோடு இருந்த விஷயம் இவனுக்கு தெரிய வந்திருந்தால் கண்டிப்பாக மறுபடியும் நம்ம அப்பா வந்துட்டு ஏதாவது செய்ய போவான் அப்படின்னு சொல்லிலாம் நினச்சிட்ருக்காங்க. அந்த நேரம் பார்த்து சரி துளசி அக்காவுக்கு கால் பண்ணி என்னாச்சுன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணும்போது அந்த துளசி வந்துட்டு அங்கே நடந்த விஷயங்களை எல்லாத்தையுமே அஞ்சலி கிட்ட சொல்கிறாங்க. நீ என்னக்கா சொல்கிற? அப்போது அப்பாவை வந்துட்டு நீங்கள் பார்க்கலையா? அப்போ நீங்கள் பார்த்தது அப்பா மாதிரியே இருக்கிற வேறு ஆளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதான் அஞ்சலி, எங்களுக்கும் ஒன்றும் புரியல. ஆனால் கண்டிப்பாக அப்பா மாதிரி தான் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அக்கா, எனக்கு என்னமோ அப்பா வந்துட்டு உயிரோடு இருப்பாருன்னு தாக்கா தோணுது. கண்டிப்பாக சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லும் பொழுது மகேஷ் அங்கே வந்ததாகவும் சொல்கிறாங்க. மகேஷ் அங்கே வந்தான்னா கண்டிப்பாக அப்பாவோட உயிருக்கு ஆபத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்துட்டு யோசிக்கிறாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக பரபரப்பாக வச்சு முடிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத நெக்ஸ்ட் வரப்போகிற அந்த வீடியோக்களில் பார்த்து நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சின்ன லைக் தாங்க அடுத்த வீடியோஸ் போகிறதுக்கு எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். அடுத்து என்ன நடக்கும்னு நாளைக்கு வரப்போகிற வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.